ஸ்நேகிதல இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் 1996 வெளியே வந்த இந்தியன் 1 தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் 1 முடிவுல பல சம்பவங்களை பண்ணிட்டு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு தப்பிச்சு போய் வேற ஒரு நாட்டில் இருப்பாரு. அங்க இருந்து ஒரு விஷயத்தை சொல்வாரு, மீண்டும் நான் வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கட்டாயமா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது பார்த்தா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழல் எல்லாமே லஞ்சம் எல்லாமே பெருத்து போயிருக்குது. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்தியன் தாத்தா வந்தாதான் சரியா வரும் அப்படி இளைஞர்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு ஆஷாக டென் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா மறுபடியும் இந்தியாவுக்கு வராது. வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த லஞ்ச ஊழல் ஒழிக்கணும்னா முதல்ல மாற்றம் நம்ம கிட்ட தான் ஏற்படணும், அதனால நம்ம வீட்டுல இருந்து கடையை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்படி சரியா ஆரம்பிச்ச இந்த கடையை எவ்வளவு கண்டாவே முடிச்சாங்க அப்படிங்கிறத இந்த விமர்சனம். இந்தியன் 1 தொடர்ந்து இந்தியன் 2 வரப்போகுது அப்படின்னு நம்மளாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு வேட்டு வைக்கிற மாதிரியே பல ரிலீஸ் நெருங்க ஒவ்வொரு குண்டா போட்டு இருந்தாங்க. டிவி கிளம்பிட்டே இருந்தாங்க. இந்த படம் 2வது பாகம் மட்டும் இல்ல 3வது பாகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டா போட்டாங்க. அப்புறமா இந்த படம் சம்பந்தமா ஒரு பாட்டு வெளியே வந்துச்சு. அந்த தாத்தா வராது கதை விட போறாரு அப்படின்ற ஒரு பாட்டு. அதை கேட்டு புளிய கட்டிச்சு. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவிலே ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னு சொன்னா இந்தியன் தாத்தா கேரக்டர் இணையா ஒரு கேரக்டர் சொல்லவே முடியாது. அவ்வளவு அற்புதமா ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட கேரக்டர் மறுபடியும் செகண்ட் பார்ட்ல வருதுன்னு ஒண்ணு அந்த கேரக்டரை காண பாட்டு போட்டு வர வைப்பாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு பாட்டு போட்டு வர வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல கூட அணிவத்தை நம்ம குறை சொல்லியிருந்தோம். இப்ப படம் பார்த்த பிறகு தான் ஒரு விஷயம் தெரியுது. தாத்தா வராது கதை விட போறாரு செதற விட போறாரு ஒரு குறியீடாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா படத்துடைய கதையை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எப்படி மியூசிக் டேரக்டர் சொல்லி தான் ஆகணும், சிச்சுவேஷன் சொல்லி தான் பாட்டு வாங்க முடியும். அவர் கதையை கேட்டுட்டு இந்த லெஜெண்ட்ல இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நம்ம எச்சரிச்சிருக்காரு. நம்ம தான் தேவையில்லாம அவர் கோபப்பட்டோம். அந்த லெஜெண்ட்ல படத்தை வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில படம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா ஏன் மணி இந்த கமல் கண்ணி எல்லாம் பாத்துப்பாங்களா, அதுல ஒரு தம்பி ஒருத்தர் அவனை போன் பண்ணி கேட்டா படம் எப்படி இருக்குன்னு கேட்டா கெட்டப் நல்லா இருக்கு அப்படின்னா. ஒரு படம் எப்படி இருக்குன்னு கேட்டா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். கெட்டப் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னாலே நம்ம உத்தரவு இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கதை தேர்வே தப்பா இருக்கு. கதையே முன்னுக்கு மோனா இருக்கு. இது கூட தெரியாம சஞ்சய் ஒரு படத்தை